தம்பி இது வா. கமர்ஷியல் டாக்ஸ் ஆபீசர் வந்திருக்காரு. சக்தி எங்க இருந்தாலும் அவரை போய் பார்க்க சொல்லு. எங்க போயிருப்பாங்க? அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, தெரியாம பண்ணிட்டேப்பா. அப்பா ப்ளீஸ் பா, நீங்க மன்னிக்கலாம், நான் உசுரோட இருக்க மாட்டேப்பா. என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கப்பா. அப்பா அப்பா பேசுங்கப்பா, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கப்பா. நீதான் எங்களை மன்னிக்கணும். பெத்தவங்க பிள்ளைங்க மேல வைக்கிற பாசத்துல உங்களோட வயசை மறந்துடும். உனக்கு கல்யாண வயசு வந்துருச்சுங்கிறது நீ எங்களுக்கு ஞாபகப்படுத்திட்ட. வணக்கம், எல்லாத்துக்கும் வணக்கம். தலவங்கோட்டை ஜமீன் துளசி ஐயா எங்க வீடு தேடி வந்ததுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எதுக்கு பெரிய வார்த்தைலாம், நாம எல்லாரும் ஒண்ணுதானே. நீங்க சாதாரண மனுஷன் இல்லைங்க, சத்தியத்துக்காகவே வாழறவரு. அதான் ஊருக்கே தெரிஞ்ச விஷயமாச்சே, வந்த விஷயத்தை பேசுங்க. உங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டு மருமகளா ஆக்கணும்னு ஆசைப்படுறோம். எங்க குடும்பத்துல சம்பந்தம் பண்ண நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு 3 பொண்ணுங்கம்மா. ஒரு பொண்ண சுரண்ட ஜமீனுக்கு கொடுத்திருக்கிறேன், இன்னொரு பொண்ண பாவூர் ஜமீனுக்கு கொடுத்திருக்கிறேன். இவ 3வது பொண்ணு. இவ பிறந்ததுக்கு அப்புறமா தான் 100 ஏக்கர் வாங்கின. அவ்வளவு குணவதி. எங்க பையனும் குணத்துல ராமர் தாங்க. நீங்க சொல்றீங்க ராமர்னு. ஏன் வெளியில ராவணன்னு சொல்லிட்டாங்களா? ஐயா, உங்க குடும்பத்துல நாங்க பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா ஐயா, உங்க பையனுக்கு குடிப்பழக்கம் இருக்கிறதா, மத்த பழக்கங்கள்லாம் இருக்கிறதா ஊருக்குள்ள அரசல் புரசலா பேசிக்கிறாங்க. பால்நாயக்கர, எங்க பையனுக்கு அப்படிப்பட்ட பழக்கம் இருக்குன்னு யார் சொன்னது? அப்படி யாராவது ஊருக்குள்ள தப்பா சொல்லியிருந்தா அவங்க இனிமே உயிரோடவே இருக்க முடியும். இல்லண்ணே, நம்ம வீட்டு பிள்ளை. ஏன் சின்ன நாயக்கரே ஆவேசப்படுறீங்க? ஊருக்குள்ள இருக்கிறவன் பேச்சியோ இல்ல இந்த மாதிரி ஆளுங்க பேச்சியோ நான் நம்ப தயாரா இல்ல. துளசி ஐயா வார்த்தையை நான் நம்புறேன். அவர் வாயை திறந்து சொல்லட்டும், என் பிள்ளைக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு. நானும் என் பொண்ணை கொடுக்கிறேன். சரிதானே? இல்லைன்னு ஒரு பொய்ய சொல்லுங்க. ஐயா, நீங்க சொல்ல போற வார்த்தையில தான் என் பொண்ணோட வாழ்க்கையே அடங்கியிருக்கு. பாலநாயக்கரைய மேல வச்சிருக்க மரியாதைக்கு ரொம்ப நன்றி. என் மகனுக்கு குடிக்கிற பழக்கமும் நீங்க கேள்விப்பட்ட பழக்கமும் உண்டு. என் பையன் கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிருவாங்கிற நம்பிக்கையில தான் உங்ககிட்ட பொண்ணு கேட்டு வந்தேன். ஐயா, உங்க வீட்லயும் ஒரு வயசு பொண்ணு இருக்கு. அத ஒரு குடிகாரனோ பொம்பளை பொறிக்கையோ கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான்னு வச்சுங்க. நாளைக்கு திருந்திருவான்ற நம்பிக்கையில அந்த பொண்ணு நீங்க கொடுத்துருவீங்களா? நான் உண்மையை சொல்லிட்டேன், நீங்க உங்க கருத்தை சொல்லிட்டீங்க. பொண்ணை கொடுக்கறதும் கொடுக்காம இருக்கிறதும் உங்க விருப்பம். எனக்கு மரியாதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஐயா, நான் எதையோ சொல்லிட்டேன்னு நீங்க தப்பா சொன்னதெல்லாம் சொல்லிவிட்டு டப்பாவை நினைக்காதீங்க, டின்னா நினைக்காதீங்கன்னு. இரு, உன் குடும்பத்தை பிரிக்கிறேன்.
உண்மையாடா? ஓகே. அவமானப்படுத்திட்டேடா. அவமானப்படுத்தினது அவ இல்லைங்க, உங்க அண்ணன். அவர் என்னடி தப்புனாரு? ஆமா, அவர் பெரிய ஹரிச்சந்திரரு. இங்க பார், பின்ன என்னங்க, 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணணும் பாங்க. ஆனா ஒரே ஒரு உண்மையை சொல்லி பையன் வாழ்க்கையே கெடுத்துட்டாருங்க. சரிங்க, அப்படியே அவன் ஒரு தப்பு செஞ்சிருந்தாலும் இந்த சபையில அந்த உண்மையை சொல்லி நம்ம எல்லாத்தையும் அவமானப்படுத்தணுமா? ஏன் அவருக்கு மட்டும்தான் கௌரவமா? ஏன் புருஷனுக்கு கௌரவம் இல்லையா? அந்தஸ்து இல்லையா? போதுங்க, போதும். எவ்வளவோ விட்டு கொடுத்தாச்சு. என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? ஊருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? பிராது என்னன்னு சொல்லுங்க. ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்களே. உண்மையை பேசுறேன்னு சொல்லிட்டு பையனோட கல்யாணத்தையே நிறுத்திட்டீங்களே, அது தெரியலையா உங்களுக்கு? என்னதான் இருந்தாலும் ரெண்டுமே தம்பி பிள்ளைங்க தானே. அதான் பொண்ணு வீட்டுல ஒரே ஒரு உண்மையை பேசி எங்க பையனோட கல்யாணத்தை நிறுத்திட்டீங்க. பாக்கியம், என்ன பேச்சாத்தா பேசுத? நீ பேசுறது உனக்கே நல்லா இருக்கா? இப்படி எல்லாம் பேச உனக்கு எப்படி அத்தா மனசு வந்துச்சு? அவன் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கான். நாங்க யார்கிட்டயும் பேச விரும்பல. இனிமே எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒத்துப்பட்டு வராது. வந்திருக்கிற பெரிய மனுஷங்க பாகத்தை பிரிச்சு விட்டு போங்க. இருக்கிற கொஞ்ச நாளாவது நாங்க மரியாதையோட வாழணும்னு ஆசைப்படுறோம். என்ன வரதா இது? பொண்டாட்டியே பேசிட்டு இருக்கறா. உடமஸ்தே நீ என்ன செய்யணும்னு சொல்லு. நான் பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதான் என் பொண்டாட்டி எல்லாம் விளக்கமா சொல்லிட்டால. ஏய் வரதா, என்னடா பேசுற? யார பாத்துறா பேசுற? அவன் சுமதாங்கிடா. அண்ணன் மேல ஒரு தூசு பட்டா கூட தாங்க மாட்டியே, நீ யாடா இப்படி எல்லாம் பேசுற? அந்த சபையில ஓங்கி ஒரு வார்த்தை பேசி இருந்தா நாங்க ஏன் பேச போறோம்? அடி பாதகத்தி, விஷத்தை கக்கிரியே. நகமும் சதையுமா இருந்த என் பிள்ளைகளை இப்படி சகுனி மாதிரி பிரிக்க பாக்குறியே, வேண்டாண்டி. இப்படி எல்லாம் கேவலமா பேசுறத கேட்டுக்கிட்டு நாங்கெல்லாம் ஏன் உயிரோட இருக்கணும்? என் பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு எங்கிட்டாவது போய் தொலைறோம். அப்பவாது நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்க. ஏய், ஏண்டி கத்துற? அண்ணே, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் பாகத்தை பிரிக்கிறது தான் என்ன மன்னிச்சிருங்க. இல்ல, இது நடக்காது, நடக்க கூடாது. ஐயா துளசி, ஏதோ சின்ன பிள்ளை தெரியாம சொல்லிட்டா ஐயா. வேண்டாயா, பாசத்தையும் பாகத்தையும் பிரிக்க வேண்டாயா, வேண்டாயா. பாசத்தையும் பாகத்தையும் பிரிக்க வேண்டான்னு சொல்லியா. சொல்லு துளசி. சொல்லியா. தம்பி விருப்பப்படியே பாகத்தை பிரிச்சிருங்க. ஐயா துளசி. ஏதோ சில நாரதர்களால இந்த வேலையெல்லாம் நடக்குது. அதையே ஏன் என்ன பார்த்து சொல்ற? இவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, ஏற்கனவே என் பேர் உலகம் பூரா கெட்டு கிடக்கு. இதுல நீ வேறையா? வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்களையா. வந்த வேலையை கவனிப்போம். அம்மா கொடுத்த பத்திரத்தை எடு. ஆயில் மில்லு பெரியவருக்கு. சரி. பஞ்சு மில்லு சின்னவருக்கு. இருக்காதையா பஞ்ச, நூலாயிரம் போகுது. சரியா, எல்லாத்தையும் பங்கு வச்சு கொடுத்துட்டீங்க. பெத்த தாய்க்கு யாரையா கடைசி வரைக்கும் சோறு போடுறது?
என்ன பெரிய விஷயம்? அண்ணா 6 மாசத்துக்கு தம்பி 6 மாசத்துக்கு போட வேண்டியதானே? இதானே ஊர் வழக்கம். நிறுத்துங்கயா, நிறுத்துங்கயா, நிறுத்துங்கயா. யாரையா பங்கு வைக்கிறீங்க? ஒவ்வொரு பிரசவமும் ஒரு தாய்க்கு மறுபறவைன்னு சொல்லுவாங்களே, அப்பேற்பட்ட தாயவா பங்கு வைக்கிறீங்க? ஆத்தா நம்ம 2 பேரும் ஏன் தனித்தனியா போட்டோ புடிச்சு வச்சிருக்க தெரியுமா? நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போட்டோ புடிச்சோம்னா பிரிஞ்சிருவோமா அப்படின்னு பெரியவங்க சொன்னாங்களாம். அத கூட பொய்யாக்கிட்டா. டேய் வரதா, ஒரு தாயோட வயிற்றுக்குள்ள குழந்தை உதைக்கும் போது அவ ரொம்ப வேதனைப்படுவாளாம். ஏன் தெரியுமா? அவ வயிறு வலிக்குங்கிறதுக்காக இல்ல, அந்த குழந்தையோட கால் வலிக்குங்கிறதுக்காக. அப்பேற்பட்ட தாயை போய் பார்க்க. யாரையா பங்கு வைக்கிறீங்க? ஏன் சதை அறுத்து எனக்கே பங்கா? போதும் சாமி, போதும். இந்த ஜென்மத்தில் நான் எடுத்த மனுஷ பிறவியோட பலாபலனை நல்லா அனுபவிச்சுட்டேன். சொத்து என்னோட பெரிய சொத்து. எல்லாத்தையும் நீயே வச்சுக்க. உலகத்திலே விலமதிக்க முடியாத சொத்து தாய் தாண்டா. வாத்தா போலாம். என் குழந்தைகளையாவது நல்லா பார்த்து